பாஜக எம்எல்ஏ காவலரை கண்ணத்துல அரைஞ்சிட்டாரா? நிர்மலா சீதாராமன் அவரே தன்னை ஒரு பிரதமர் என்கிற எண்ணத்திலே அந்த அதிகார மமதையோடு சொல்கிறார். நிர்மலா சீதாராமனின் இந்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில செய்தியாளர்களை சந்திச்ச தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் புள்ளி விவரங்களை வெளியிட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் 6.23 லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள். நாட்டோட பிரதமருமான நரேந்திர மோடி அவர்களே சாமி சிலையை தொடக்கூடாதா? मोदी जी लोकार्पण करेंगे, मूर्ति का स्पर्श करेंगे और मैं वहाँ ताली बजा के जय जय करूंगा क्या? மணிமேகலையை எழுதியது இளங்கோவடிகள்னு நம்ம அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிழார்னு சொன்னவர் தானே நம்ம எடப்பாடி பழனிசாமி. அவரை மறக்க முடியுமா? அவன் மறக்கலாம், நான் மறக்கிற மாதிரியா நீங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க. அதாகப்பட்டது மகாஜனங்களே. ஏங்க எவ்வளவு நேரம் தான் யோசிப்பீங்க? என்ன புக் வாங்கணுமோ வாங்கிட்டு வாங்கலாம். இருடி சொல்லும், நான் 20,000 புக்கு படிச்சிருக்கேன், 12,000 புக்கை பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் எந்த புக்கை நான் படிக்கலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க சொல்றத நான் ஏற்கனவே வேற ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேனே. வேற ஒருத்தர் சொல்லிட்டாரா? ஏங்க இத கூட சொந்தமா யோசிச்சு சொல்ல மாட்டீங்களா? ஆமா, யார் அப்படி சொன்னது? வேற யாரு? நம்ம அண்ணாமலைஜி தான். நான் 20,000 புக்கு படிச்சிருக்கேன், 12,000 புக்கை பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எங்க இருந்தாலும் அங்க 2 புக்கு இருக்கும் அப்படின்னு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இத கூட விட்டுறலாம். ஆனா இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்க, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. அப்படி மன்னிக்கவே முடியாத அளவுக்கு அண்ணாமலைஜி என்னங்க பண்ணிட்டாரு? என்னென்னவோ பண்ணாரு. ஆனா மணிமேகலையை எழுதுனது இளங்கோவடிகர்னு விட்டாரு பாருங்க ஒரு உதாரு. எப்பா சாமி, அது வேற ரகம். சரி சரி, அதை விடுங்க. பழச போட்டு ஏன் கலறீங்க? நீங்க ஏதோ புதுசா ஒரு மேட்டர் சொல்ல வர மாதிரி பில்டப் கொடுக்காதீங்க. அண்ணாமலை சொன்ன மேட்டரை சொன்னதுனால என்னையும் அண்ணாமலை மாதிரி நினைச்சிடாத. பின்ன உங்களை பிரதமர் மோடி மாதிரியா நினைக்க முடியும்? ஏன்பா அவரை ஏன் வம்புக்கு எடுக்கிற? அவன் நம்ம பிரதமர் மோடி, அவர் தொட்ட ராமர் சிலையை வழிபட முடியாதுன்னு யாரோ சொல்லி அவர் மனசை புண்படுத்தி இருக்காங்க. யாருங்க அப்படி சொன்னது? இந்துக்களின் பாதுகாவலர்கள்னு சொல்லிட்டு தெரியற பாஜகவின் அரசியல் முகமாவும் நாட்டோட பிரதமருமான நரேந்திர மோடி அவர்களே சாமி சிலையை தொடக்கூடாதா? அதான சனாதனம். ஐயோ தப்பு தப்பு. நான் ஏதாவது பேசினா அப்புறம் என் தலைக்கு 2 கோடி ரூபாய்னு விலை வச்சிருவானுங்க. உங்க தலைக்கெல்லாம் அவ்வளவு தேராது. சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. இப்ப வரக்கூடிய ஜனவரி 22ஆம் தேதி நடக்க இருக்கிற ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துல ராமர் சிலையை மோடி தொடக்கூடாதாமா? ஒடிசால இருக்கிற பூரி மடத்தின் சங்கராச்சாரி சுவாமி நிச்சலானந்தா சரஸ்வதி தான் அந்த மாதிரி பேசியிருக்காரு. பிரதமர் மோடி சிலையை தொட்டு பிரதர்ஷனம் செய்யும் போது நான் அவரை கைத்தட்டி வாழ்த்தணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது கலாச்சாரத்துக்கு எதிரானது. ராமர் சிலையை பிரதமர் மோடி தொடர்றதுன்றது கண்ணியத்துக்கு எதிரானது. இதனால நான் அங்க போக போறதில்ல அப்படின்னு அவர் சொன்னதாகவும், ராமர் கோவில் சிலை பிரதிஷ்டை என்பது சாஸ்திரப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னதா நியூஸ்ல பார்த்தேன். मोदी जी लोकार्पण करेंगे, मूर्ति का स्पर्श करेंगे और मैं वहाँ ताली बजा के जय जय करूंगा क्या? மத ரீதியான பிரச்சனை இந்த நாட்டுல எப்ப முடியுமோ தெரியல. மத ரீதியான பிரச்சனையை விடுங்க, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய பிரச்சனை எப்ப முடியுமோ தெரியல. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரச்சனையா? தமிழ்நாட்டுல ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடரா அறிவிக்க முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்களே, அத பத்தி சொல்றீங்களா? அதை பத்தி பேசி என்னங்க பிரயோஜனம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில நடந்த விழாவில் பிரதமர் மோடி கிட்ட நேரடியா கோரிக்கை வச்சாரு. ஆனா மத்திய பாஜக அரசாங்கத்துக்கு தான் நிதியை கூடுதலா கொடுக்கறதுக்கு மனசே வரல. ஆனா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏதாவது பேசுறதும், அதுக்கு நம்ம நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஏதாவது சொல்றதும்னு தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம அண்ணாமலைஜி கூட 31 மாசமா தமிழக அரசு ஏன் வருமானத்தை பெருக்கல அப்படின்னு கேட்டிருக்கிறதா கூட பார்த்தேன். இவங்க அரசியல் பண்றதுக்கு நம்மளா கிடைச்சோம். சரி, என்ன நடந்துச்சு விளக்கமா சொல்லுங்க. செல்லக்குட்டி, அதை நான் சொல்றேன். சென்னையில் நடந்த விழா ஊழல பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திலிருந்து பெற்ற வரியை விட தமிழக அரசுக்கு அதிகமாக நிதி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். நிர்மலா சீதாராமனின் இந்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில செய்தியாளர்களை சந்திச்ச தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மத்திய அரசு இதுவரை வழங்கிய நிதி பத்தி புள்ளி விவரங்களை வெளியிட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒன்றிய அரசு 2014ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டிலிருந்து 2022-23ஆம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ 4.75 லட்சம் கோடி ரூபாய்
நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது. நேரடி வருவாயாக, வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் 6.23 லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள். நம்மிடத்திலிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது 29 பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்ப பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்ன இந்த பதிவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக செஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய பல நலத்திட்டங்களையும் பதிவிட்டிருக்காரு. ஆமா தம்பி, அந்த பதிவில் இந்திய மாநிலங்களின் நலன் காக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள மத்திய அரசு தமிழக மக்களுக்காக செய்தது என்ன? மத்திய நிதியமைச்சரின் பேச்சுக்கு விரிவான பதில் தந்திருக்கிறார் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரா இல்ல பிரதமரானே தெரியலையே. அவங்க எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவா? நியாயமான கேள்விதான். ஆனா இந்த கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களும் கேட்டிருக்காரு. பாருங்க. மாநில அரசுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய இந்திய ஒன்றிய அரசு அதை செய்திருக்கிறதா என்றால் செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, நிர்மலா சீதாராமன் அவரே தன்னை ஒரு பிரதமர் என்கிற எண்ணத்திலே அந்த அதிகார மமதையோடு சொல்லுகிறான். அப்படியெல்லாம் தர முடியாது. சூப்பர்ல, நான் கூட பார்த்தேன். இதுல எத்தனை அண்ணாமலை வந்தாலும் பருப்பு வேகாதுன்னு அவர் சொன்னார் பாருங்க, பயங்கர கைத்தட்டல். பல பத்தாண்டுகளாக போராடுகிறார்கள், மாறி மாறி கூட்டணி வைத்து பார்த்தார்கள். அவர்களால் தமிழ்நாட்டில் வேறொன்ற முடியவில்லை. இந்த மண் பக்குவப்படுத்தப்பட்ட மண், மதவெறிக்கு எதிரான மண், வெறுப்பு அரசியலுக்கு எதிரான மண், வர்ணாசிரம சக்திகளுக்கு எதிரான மண், சனாதன சக்திகளுக்கு எதிரான மண். எத்தனை அண்ணாமலைகளை கொண்டு வந்தாலும் இங்கே உங்கள் பருப்பு வேகாது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவிஎம் மிஷின் வேணா அப்படின்னு அவரு தொடர்ந்து பேசிட்டு வராரு. இதுல கூட்டணியில அவர் சொன்ன கருத்துக்கு கிடைச்ச ரியாக்ஷன் பத்தியும் பேசியிருக்காரு. அத பாத்தீங்களா? நம்முடைய இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வலியுறுத்தி சொன்னோம், இவிஎம்ஏ கூடாது, பேலன்ஸ் சிஸ்டம் தான் கொண்டு வரணும், அதை வலியுறுத்தணும். பேசி முடிச்ச பிறகு ரெசல்யூஷன் வருது. என்ன தீர்மானத்தில் இருந்துச்சுன்னா 100 விழுக்காடு விவிபிஏடி வைத்து ஒப்புகை சீட்டுடன் வாக்குப்பதிவை செய்ய வேண்டும். இதுலயும் ஓட்டு போடணும், இவிஎம்ல அந்த சீட்டை வாங்கி ஓட் பாக்ஸ்லயும் போடணும். கவுண்டிங் அன்னைக்கு ரெண்டையும் டேலி பண்ணணும்னா சரி பார்க்கணும். அரசு வேற, அரசியல் வேற. அரசியல் பேதங்கள் எல்லாம் மறந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா விழாலையும் கலந்துக்கிறாரு. நாளைக்கு சென்னை நந்தம்பாக்கத்தில் நடக்கிற 2 நாளைக்கான உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் கலந்துக்க போறதா அறிவிப்பு வந்திருக்கு. ஆனா பாஜக தலைமையிலான மத்திய அரசாங்கம் ஒரு அரசு செய்ய வேண்டிய நியாயமான வேலையில கூட அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அரசியல் நாகரிகம்னா பாஜக இருக்கிற பல பேருக்கு தெரியாது. அதுக்கு உதாரணம் தான் பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் காவலரை கன்னத்துல அரைஞ்ச சம்பவம். என்னங்க சொல்றீங்க? பாஜக எம்எல்ஏ காவலரை கன்னத்துல அரைஞ்சிட்டாரா? ஆமாண்டி செல்லம், பூனாவில் ஒரு மருத்துவமனை விழா நடந்திருக்கு. விழா மேடையில பாஜக எம்எல்ஏ சுனில் காம்ப்ளே பேரு இடம்பெறல. இதனால விரக்தி அடைஞ்சு மேடையிலிருந்து கீழே இறங்கினப்போ அந்த பாஜக எம்எல்ஏ சுனில் காம்ப்ளே தடுமாறி இருக்காரு. அப்ப கோபம் அடைஞ்ச அவரு பாதுகாப்பு பணிக்காக படிக்கட்டுல நின்றுகிட்டு இருந்த காவலரை கன்னத்துல அரைஞ்சிட்டாரு. இதனால அங்க கூடியிருந்த எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுறதை தடுக்கிறதுக்காக தான் பாஜக தன்னை கைது செய்ய விரும்புது அப்படின்னு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்காரு. பாத்தீங்களா? बीजेपी का मकसद जांच करना तो है ही नहीं, इनका मकसद तो लोकसभा चुनाव में मुझे प्रचार करने से रोकना है. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால பாஜக கைது செய்ய நினைக்குதா? எதுக்குங்க? அதை நான் கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன், கேட்டுக்க. டெல்லி அரசு கடந்த 2021-22 நிதியாண்டுல புதிய மதுபான கொள்கையை அமுல்படுத்துச்சு. இதுல ஊழல் நடந்ததா எழுந்த புகாரை சிபிஐ, அமலாக்கத்துறை ஆகிய அமைப்புகள் தனித்தனியா வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுக்கிட்டு வராங்க. இந்த வழக்கில் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. இந்த சம்பவத்துல தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 3 முறை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அவர் ஆஜராகாதனால அவர் கைது செய்யப்படலாம்னு சொல்லப்படுது. ஆஜராக முடியாததுக்கு அமலாக்கத்துறைக்கு கெஜ்ரிவால் அனுப்பிய கடிதத்தில் மாநிலங்களவை தேர்தல், குடியரசு தின விழா ஏற்பாடுகள், அமலாக்கத்துறையின் வெளிப்படை தன்மையற்ற மற்றும்
பதிலளிக்காத அணுகுமுறையால் என்னால விசாரணைக்கு ஆஜராக முடியல அப்படின்னும் எனக்கு கேள்வி பட்டியலை அனுப்பி வச்சா மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமலாக்கத்துறை அவருக்கு பதில் சொல்லி இருக்காங்களா? இல்லையே, இதனாலதான் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அமலாக்கத்துறையின் சம்மன்கள் சட்ட விரோதமானவை என்று வழக்கறிஞர்கள் என்னிடம் தெரிவித்தனர். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஈடுபடுவதை தடுப்பதற்காக பாஜக என்னை கைது செய்ய விரும்புகிறது. சம்மன்கள் சட்ட விரோதமானவை என்று அமலாக்கத்துறைக்கு நான் கடிதம் எழுதினேன். ஆனால் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் காமெடி நடக்குது, இன்னொரு பக்கம் அராஜகம் நடக்குது. எல்லாத்துக்கும் 2024 மக்களவை தேர்தல்ல மக்கள் பதில் சொல்லணும். என்னை சந்திக்கும் போது பூங்கொத்துக்கு பதிலாக கருத்தாழமிக்க புத்தகங்களை வழங்க வேண்டும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டிருக்காரு. பாத்தியா? காமெடி நடக்குதுன்னு அவங்க சொன்னதுக்காக நீங்க இந்த நியூஸை சொல்றீங்களா? என்ன தம்பி இப்படி கோத்து ஊறிய? அது இல்லைங்க, மணிமேகலையை எழுதியது இளங்கோவடிகள்னு நம்ம அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிழார்னு சொன்னவர் தானே நம்ம எடப்பாடி பழனிசாமி. அவரை மறக்க முடியுமா? அவன் மறக்கலாம், நான் மறக்கிற மாதிரியா நீங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க. மறக்கிற வியாதி மனுஷனுக்கு இருக்கணும், அதான் எல்லோருக்கும் நல்லது. என்ன பாருங்க, 20,000 புக்கு படிச்சிருக்கேன்னு சொன்ன எதுவுமே ஞாபகத்துல இல்ல. நீங்க என்ன மாதிரி புக் படிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? வாயை மூடிட்டு வாங்க போவோம். ஓ, நீங்க அப்படிப்பட்ட புக்கு படிப்பீங்களா? நீ ஏடா கூடமா கற்பனை பண்ணாதப்பா. இவளுக்கு சமைச்சு போடுறதுக்காக சமையல் புக்கு படிப்பேன், அதைத்தான் இவ இப்படி சொல்றா. அதாகப்பட்டது மகாஜனங்களே.